ஸ்டோரி நேரும் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூலியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ராஜமாதாவும் துணை ராஜமாதாவும் இருக்கும்போது மூயாங் மினிஸ்டர் அங்க வந்துடுறான். என் மேல சந்தேகப்படாதீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ராஜமாதா அப்பயும் அந்த ஆளை தீர்த்து கட்டுறதுக்காக உன் சொந்த பையனையே அமுச்சு வச்சிருக்க, அந்த அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, உடனே இந்த மூயாங் மினிஸ்டர் எனக்காக இல்லங்க, நமக்காக அவன் நிறைய வேலையை பார்த்திருக்கான், அதையாவது ஜெயில ஒளறிடுவானோன்னு உங்களுக்காக தான் அந்த மாதிரி வேலையை பார்த்தேன் அப்படின்னு மூயாங் மினிஸ்டர் சொல்ல, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு துணை ராஜமாதா கூட கத்த ஆரம்பிக்கிறா. ஆமாங்க, மத்தபடி எனக்கு உண்மையாவே வேற எந்த எண்ணமும் கிடையாது, யாரையும் என்னால நம்ப முடியலங்கிற காரணத்தினாலதான் வேற வழி இல்லாம என் பையனையே அனுப்ப வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்ல, சரி ஓகே நீ அந்த அளவுக்கு சொல்றனா உன்னை நம்புறேன், போனது போனதாவே இருக்கட்டும் அப்படின்னு ராஜமாதா சொல்லிடுறாங்க. போனது போனதாகவே போகட்டுமா, அந்த சின்ன இருக்கான்ல அவனோட அம்மாவை தான் லவ் பண்ண, ஆனா அவங்களுக்கு லவ் பண்ணியது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா கிரவுன் பிரின்ஸோட வேலைக்காரங்களா அவங்க இருந்தாங்க அந்த பொண்ணுங்கிறதாலதான் அதை நான் மறைச்சிட்டு நீங்க சொன்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ராஜமாதா கடுப்பாயிடுறாங்க. எதுக்கு நீ தேவையில்லாம இதெல்லாம் சொல்ற, அந்த பொண்ணை நீ அவ்வளவு லவ் பண்ண அப்படின்னா அந்த பொண்ணுக்கு போற அந்த பையனை போயிட்டு உன்னோட திருட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க வச்சுக்கிட்ட, எல்லாம் உன் முட்டாள்தனத்தால பேராசையால பண்ணிட்டு இன்னைக்கு என் மேல பழிய போடுறியான்னு கேட்க, என்னது நான் முட்டாளா, உங்களுக்காக தான் இத்தனை நாள் எல்லா வேலையும் பண்ணேன், நான் எல்லாத்தையும் பண்ணது இந்த நாட்டுக்காகவும் உங்களுக்காகவும் தான் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு பரவாயில்ல நீ பழையபடியே உன் வேலையை பார்க்க போயிடு, இப்ப நாடு கொஞ்சம் நல்லதா இருக்கு, அதனால உன்னையே போட்டு நீ வருத்திக்க வேண்டாம் அப்படின்னு ராஜமாதா சொல்றாங்க. மூயாங் மினிஸ்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ராஜமாதா உடனே பக்கத்துல வந்துட்டு, எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்கு, உன்னால இந்த பதவிக்கு வர முடியுங்கிறதாலதான் எனக்கு உதவி பண்ண, ஏதோ தியாகம் பண்ண மாதிரி என்கிட்ட வந்து இந்த பேச்சு பேசிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது துணை ராஜமாதாக்கு பயமா இருக்கு. நேரா துணை ராஜமாதா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த டிங்லான் இருக்கால, உங்க ஊர்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு வந்தது, இந்த ஊருக்கு நீங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு, இதை மிஸ் பண்ணுவீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே துணை ராஜமாதா பாத்துட்டு டிங்லான் கிட்ட, ஆமா மூயாங் மினிஸ்டர் பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, அவருக்கு ரொம்ப அழுத்தம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி அழுத்தக்கார ஆளா இருக்கவங்க அவருக்கும் அந்த அளவுக்கு ஒண்ணும் திறமை இல்ல, ஓரளவுக்கு திறமை, அழுத்தக்காரரா இருக்கதால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, ஆனா இவ்வளவு அழுத்தம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவரால் பெரிய லெவலுக்கு போக முடியாது, முன்னாடியே சீக்கிரமா விழுந்துருவாரு அப்படின்னு சொல்ல துணை ராஜமாதா பாக்குறா. இப்பதான் ராஜமாதாக்கு உன்னை இந்த அளவுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது, பாரு வெளியே இருந்து பாக்குற உனக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் தான் முட்டாளா இருந்துட்டேன் போல அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க, நான் தான் வெளியே இருந்து பாக்குறேன், எனக்கு தான் கம்மியா தெரியும், சோ நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. உடனே இவ கொடுத்த கேக் எடுத்து துணை ராஜமாதா சாப்பிட ஆரம்பிக்கிறா, சமாதானம் ஆகுற மாதிரி. இங்க இன்னொரு பக்கம் யாழி மேனேஜர் கிட்ட விசாரிக்க சொல்லிருப்பா போல, அந்த ஷூ இருக்கால, அதான் ஏற்கனவே மோயா கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருந்ததே அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு மேனேஜர் அங்கிள் சொல்லிருக்காரு, அந்த பொண்ணு ஒண்ணு சாதாரண ஒண்ணும் இல்லாத ஆள்லாம் இல்லம்மா, ஏன் வேலைக்கார பொண்ணா இருக்கிறது அவளுக்கு தான் தெரியும், அவளோட பிரதர் எல்லாம் நல்லபடியா செட்டில் ஆயிருக்காங்க, பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தங்கச்சி ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் பயங்கரமா பெரிய வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா இருக்கான்னு சொல்ல, சரி இருக்கட்டும் யாழி சொல்லிட்டு இருக்கா. இந்த மிங்க இருக்கானே பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க டேபிளையே தொடச்சிட்டு இருக்கான். நீ தொடச்சு பேத்து எடுத்துறாதரா பெயிண்ட, உனக்கு கிளம்பி போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, உன்னோட பெரிய ரோதனையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம மோயா வீட்டை வெயிட் பண்ணிருக்கான். யாழி கிளம்பி போனவ இன்னும் வரவே இல்ல, தகவல் சொன்னாலான்னு கேட்க, இல்ல சொல்லலன்னு வேலைக்கார பொண்ணு பயந்துட்டே சொல்றா. மோயாவோட கண்ணெல்லாம் அந்த லெட்டர் பாக்ஸ் மேலேயே இருக்கு, போய் ஓபன் பண்றான். பார்த்தா எல்லா லெட்டருமே யாழி அங்க இந்த லீ இளவரசனுக்கு எழுதுனதாவே இருக்கு. அதை பார்த்துட்டு இவனுக்கு இன்னும் கடுப்பாயிட்டு இருக்கு. பார்த்தா மோயா இருக்கால, அவளுக்கு இந்த பாடி கார்டோட ஒரு பொண்ணு இருப்பாளே, அந்த பொண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கும் போல, யாரோ பிரச்சனை பண்றாங்கன்னு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் கிளம்பி வந்திருக்கா. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா யாழிட்ட. நல்லா பல்ல காட்டிட்டு நீங்க பாத்துட்டே இருக்கான். என்னப்பா இவங்க ரொம்ப நல்லவங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு அந்த பொண்ணே கேட்க, மிங்க வெக்கப்பட்டு அங்க இருந்து வெளியே ஓடி வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. மோயாவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். மேடம் உங்களுக்கு காணும் சார் ரொம்ப பயந்துட்டாரு, என்ன பண்றீங்க வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட, அங்க இருந்து யாழி கிளம்பிடுறா. இவ போறது, இவ ஹஸ்பண்ட் கிட்ட போறது மிங்குக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, லைட்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. மோயாவும் யாழியும் ஒரே ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க முறைச்சிட்டே. எங்க போன, இந்த கல்யாணத்தை நீ சீரியஸாவே எடுத்துக்கல போல, இந்த கல்யாணம் உனக்கு ஒரு சும்மா விளையாட்டுக்கு போல, இந்த நேரத்துல தனியா வர எனக்கு ஒரு தகவல் கூட சொல்லல, உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயமும் இல்ல, உன்னை பத்தி நான் பயப்படுவேங்கிற என்னை பத்தின கவலையும் உனக்கு கிடையாது, இது ஒரு கல்யாணமாவே நீ பாக்கல போல, உன்னை பத்தி எனக்கும் என்ன பத்தி உனக்கும் சரியா தெரியாது போலன்னு சொல்லிட்டு மோயா அங்க இருந்து கிளம்புறான். யாழி நிக்க சொல்றா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களை பத்தி எனக்கும் என்ன பத்தி உங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், அதுலயும் என்னை பத்தி இன்னும் நல்லாவே உங்களுக்கு தெரியும், அந்த லூ கொலையில எனக்கு சம்பந்தம் இருக்கும்னும், என்னால வீட்டுக்குள்ள அடைஞ்சு எப்பவுமே இருக்க முடியாது அப்படின்னும், நான் இங்க வந்ததுக்கு இன்னொரு காரணம், ரகசிய காரணம் இருக்கும்னும் எல்லாமே உங்களுக்கு தெரியும்,
ஆனா அதை நீங்க காட்டிக்கல, என்கிட்ட கேள்வியும் கேட்கல. ஆனா நான் ஒண்ணு சொல்லவா, ஒன்னு விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உங்களை ரொம்ப நாளா முன்னால இருந்தே எவ்வளவு லவ் பண்றேன்ட்டு. அது மட்டும் தான் தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோயாவை யாழி கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப மோயாவால அவளை எதுவுமே சொல்ல முடியல, அமைதியா இருக்கான். யாழி அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பா போல. மோயாவை பக்கத்துல போயிட்டு ஒண்ணும் இல்லன்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான், நடுங்கிட்டு இருக்கா. யாழி பாக்குறா, இப்படிதாங்க ரொம்ப தனியா இருக்க மாதிரி அப்பப்போ கனவு வரும், பயமா இருக்கும், முழிச்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல மோயாவை பாக்குறான். அதான் நான் இருக்கேன்ல, எப்பவுமே உன்னை விட்டு தனியா எங்கேயுமே போக மாட்டேன், உன்னை தனியா என்னைக்குமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவா அப்படின்னு யாழி கேட்டு, நான் உங்களை கம்ப்ளீட்டா நம்புறேன்னு சொல்லிட்டு மோயாவுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. மோயாவும் அவளை பார்த்து சிரிச்சுட்டே, ஆமா நிஜமா சத்தியமா உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் பதிலுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. மோயாவ் ஏஞ்சோனே யாழிய பாக்கலான்னு திரும்பினா யாழி அந்த இடத்துல இல்ல. நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கா. இன்னும் கடையே ஓபன் ஆகல போல. யாழி கடை வாசல்ல கடை வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதே மாதிரிதான் இவ்வளவு சீக்கிரமாவே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது. அப்படிதான் அந்த ஒரு காலத்துல அப்படின்னு யாழி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அவ சின்ன வயசா இருக்கும் போது சிங்கிங்கிற வேலைக்கார பொண்ணு அதே சைஸ்ல அப்பவும் இருக்கா. நம்ம வெளியே போலாமாக்கா அப்படின்னு கேட்க, வா சிங்கி போலான்னு யாழியும் அவளும் 2 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. என்ன பாலைவனத்துல மோயாவ்னு ஒருத்தர் காப்பாத்தினாரு. அவரை பார்த்த அடுத்த செகண்ட்லயே நானும் சிங்கியும் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது லவ்ங்கிறதுலாம் எனக்கு அப்ப தெரியாது. சரி ஓகே, எதுக்கும் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு அவர் மறுபடியும் ஊருக்குள்ள திரும்பி வரதா தகவல் வந்துச்சு. சோ நாங்க காலையிலே கிளம்பி போனோம். போற வழியிலேயே மலையில பாதை மூடி இருந்தது. ரொம்ப மழை கொடூரமா பெஞ்சதால அந்த பாதையெல்லாம் மூடிருச்சுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஏறி சுத்தி ஒரு 6 மணி நேரம் நடந்து போனோம். ரொம்ப மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. நான் வரதுக்குள்ள மோயாவ் அவரோட டீமும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. 6 மணி நேரம் போனோம்ல, அதே மாதிரி திருப்பி 6 மணி நேரம் வரணும். ஆனா போனப்ப தூரமே தெரியல. வரும்போது அது ரொம்ப ரொம்ப நீளமா இருக்க மாதிரியும் அங்க இருக்க பூச்சிங்களோட சத்தம் காதையே அடைக்கிற மாதிரியும் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம மோயாவை பார்க்க போன டிராவலை பத்தி யாழி யோசிச்சுட்டு இருக்கா. இப்பயும் அதே மாதிரி பூச்சி சத்தம் கேக்குது, வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா மோயாவ் அவளை பாக்குறதுக்கு நேரா அங்க வந்துட்டு இருக்கான். யாழி அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்க மோயாவ பக்கத்துல வரான். என்ன மேடம் சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்லையே நான் லெட்டர் தான் எழுதி வச்சுட்டு தான் வந்தேனேன்னு சொல்லிட்டு, அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அன்னைக்கு அவ்வளவு பேர் ஆபத்துல இருந்தாங்க, ஆனா பாலைவனத்துல என்னதானே தூக்கி காப்பாத்துனீங்க, ஏன் அப்பவே நீங்க என்ன லவ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு யாழி கேக்குறா. இத்துக்குனூண்டு ஹைட்ல இருந்த மூக்கு நல்லா ஒளிவிட்டு இருந்தது. ஒண்ணு போய் யாராவது அப்ப லவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு மோயா கேக்குறான். இல்லையே மூக்கெல்லாம் ஒழுவாதேன்னு சொல்லிட்டு யாழி சண்டை போட ஆரம்பிக்கிறா. பார்த்தா உள்ளதான் அங்கிள் இருந்திருப்பார் போல. அவர் வெளியே வராரு. 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க, உள்ள வாங்கன்னு. நீங்க நிறைய வேலை இருந்தா நேத்து நைட்டு அப்படியே இங்கே வேலை பார்த்துட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பொருளை எடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு யாழி சொல்றா. உள்ள ஒரு பெல் மாதிரி இருக்கு, எங்க அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்ல மோயாவும் அதை எடுத்து தரான். அதை எடுத்துட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு யாழி எங்க இருந்து அவனை கூட்டு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வீட்டுல மோயாவோட அண்ணி கிட்ட ஷூ பேசிட்டு இருக்கா. மோயாவும் யாழியும் ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறா. அந்த 2 பேருக்கும் என்ன ஹாப்பியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் பெருசா பேசாம டீடைலா போவாம பாதியிலே முடிச்சுக்கிறாங்க. அப்போ யாழி நேரா வீட்டுக்கு வந்து அந்த பெல்ல அவங்களோட ரூம் வாசல்ல மாட்டுறா. இது எதுக்கு எடுத்து வந்து இப்ப மாட்டிட்டு இருக்க, நேரா மாட்டு அப்படின்னு மோயாவ அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். தப்பு, நீ பண்றதெல்லாம் தப்புன்னு கேட்க 2 பேரும் கொஞ்சிக்கிறாங்கன்னு தெரியுது. வேலைக்கார பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. மோயா மாட்டி முடிச்சதும் இப்ப கரெக்டா இருக்கு வான்னு சொல்லிட்டு அவளை நேரா தூக்கிட்டு போறான். இன்னொரு தடவை எனக்கு தெரியாம லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு எங்க போனன்னு வச்சுக்கோ, என் கண்ணுல படாம உன்னை தொலைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு மோயா திட்டிட்டு இருக்கான். சரி ஓகே சாரி அப்படின்னு யாழி சொல்றா. உள்ள கூட்டு போயிட்டு, நீ வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அந்த லெட்டர் பாக்ஸ் மேலேயே எனக்கு கண்ணா இருந்ததுன்னு சொல்ல, படிச்சீங்களா அப்படின்னு யாழி கேக்குறா. உள்ள ஓபன் பண்ணி தான் பார்த்தேன், லெட்டரை ஓபன் பண்ணல அப்படின்னு மோயா சொல்றான். அப்போ நானே காட்டுறேன்னு லெட்டர் எடுத்து ஓபன் பண்ணி பிரிச்சு உள்ள இருக்கிறத கொண்டு போய் மோயாவிட்ட கொடுக்குறா. பார்த்தா ஒரு லெட்டர்லயுமே மியூசிக் நோட்ஸா இருக்கு. புதுசா பாட்டு கிரியேட் பண்ணுவாங்க எங்க மாஸ்டர்ஸ், அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு லீ இளவரசன் ஆசைப்பட்டான். என்னால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது இது மட்டும் தான். சோ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறா. எல்லாமே மியூசிக் நோட்ஸான்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்கான். என்னங்க எனக்கு என்னவோ லீ இருக்கான்ல, அவன் செத்து போயிருப்பான்னு தோணல. அவன் வீட்டுல ஒரு ரகசிய பாதை இருந்ததுன்னு சொல்ல, அது ஏற்கனவே மோயாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ஆமான்னு தலையாட்டுறான். ஆல்ரெடி டவுட் பட்டீங்களான்னு கேட்க, லீ பிரின்ஸ் மாதிரி ஒருத்தன் திடீர்னு சாவலாம் மாட்டான். கண்டிப்பா அவன் அடையாளத்தை மறைச்சிட்டு திருப்பி வரத்துக்கு தான் பிளான் பண்ணிருப்பான். ஏதோ ஒண்ணு பெருசா பிளான் பண்ணிருப்பான் போல அப்படின்னு மோயாவ் சொல்லிருக்கான். சரி ஓகே, மத்ததெல்லாம் எங்க, எல்லாமே மியூசிக் தானான்னு கேட்க, ஆமா இதுக்கும் மேல இருக்கிறதுலாம் நான் காட்ட மாட்டேன்னு யாழி சொல்றா. எல்லாத்தையும் காட்ட போறேன்னு தானே சொன்னேன், காட்டுன்னு சொல்லிட்டு அவளை துரத்திட்டு 2 பேரும் நல்லா கொஞ்சம் பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க சிரிச்சிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு அண்ணியும் இந்த ஷூவும் ஒன்னா வந்துடுறாங்க. இவங்க ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு எல்லாரும் ஒன்னா டீ சாப்பிடலாம் அப்படின்னு உட்காடுறாங்க.
இந்த பொண்ணு தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னா. சரி ஓகே நான் என் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொல்றாங்க. பூச்சி சத்தத்துல மத்தியானம் என்னால தூங்கவே முடியறது இல்லம்மா இப்ப அப்படின்னு யாழி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஷூ பாக்குறா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல என்ன இருக்கு, எங்க அண்ணியோட தெரிஞ்சவங்க நீங்க, உங்களை ஒரு 2 days தங்க வைக்கிறதுலாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல அப்படின்னு மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஐஸ்கிரீம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. மோயாவ் யாழிக்கு ஊட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றான். அவ வேணான்னு சொல்லிடுறா. ஆனா அந்த ஷூ இருக்கால, நான் இங்க வரும்போதெல்லாம் மோயாவோட அம்மா எனக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடுப்பாங்க, பட்டர்ஃபிளை பிடிக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு பட்டர்ஃபிளை டிசைன்லாம் அதுல போட்டு கொடுப்பாங்க, என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு வேணும்னே இந்த கல்யாண டாபிக் வர மாதிரி பேசிட்டே இருக்கா. அன்னிக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. மோயாவ் நம்ம யாழியோட கைய ஸ்ட்ரைட்டா புடிச்சுக்கிறான். எங்க இவளுக்கு ஏதாவது கோவம் எதுவும் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமா பழசெல்லாம் பேசுற, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி பேசிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேலை வந்துருது. மோயாவுக்கு கவலையா இருக்கு, நம்ம போனதுக்கு அப்புறமா இவ என்னென்னலாம் சொல்லி கோவப்படுத்துவாளோன்னு. யாழி பாக்குறா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் இவ அடுத்த கல்யாண கதையை ஆரம்பிச்சு நான் முன்னாடி வரும்போதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அப்போ யாழி பாக்குறா, நீங்க ஏன் வேலைக்கார பொண்ணா இருக்கீங்க, இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். உங்களோட அண்ணன் நல்ல பெரிய பிசினஸ் பண்ணிட்டு சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, வெளிநாடுகளுக்குலாம் நிறைய ஏற்றுமதி பண்றாரு. அதே மாதிரி உங்க சிஸ்டரும் பெரிய பணக்கார வீட்டுல செட்டில் ஆயிருக்காங்க. நீங்க நினைச்சிருந்தா வேலைக்காரங்களா இல்லாமலே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு வேணும்னே நக்கலா கேட்டுட்டு, நீங்க ஒன்னும் கஷ்டப்படுற மாதிரி தெரியலையேன்னு சொல்ல, இது கஷ்டம் கிடையாது, சரி ஓகே நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன் போல, கிளம்புற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷூ அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. தப்பா எடுத்துக்காதமா அப்படின்னு அண்ணி சொல்றாங்க. இல்ல நீ பரவாயில்ல அப்படின்னு யாழி பேசிட்டு இருக்கா. இங்க வரும்போதே ரோட்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வண்டியில பாதியே நிறுத்துறாங்க. இந்த ஷூ வெளியே எட்டி பாக்குறவ, வெளியே ஒரு குடிகாரம் போயிட்டு இருக்கான். அன்னைக்கு ரோட்ல போகும்போது ஒருத்த மேல இடிச்சு கீழே விழுந்தால அவன் சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. என்னையாடா இடிச்சு கீழே தள்ளுறன்னு சொல்லிட்டு ஷூ வெளியே போறவ யாரும் இல்லாத இடமா பார்த்து அவனை குத்தி அங்கேயே கொண்டு போட்டு கேஷுவலா ஷூ அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறா. இன்னொரு பக்கம் மூயாங் மினிஸ்டரோட பையன் சாப்பிடாம கொள்ளாம பயங்கரமா சோகத்துல இருக்கான். மூயாங் மினிஸ்டர், திங்க மாட்டியா, உனக்கு தனியா ஊட்டி உண்ணுமான்னு கேட்க, அப்பா ஏன்பா சின்ன கொன்னீங்க, சின்ன உங்க பையன் தானப்பா, அவனுக்கு எல்லா வேலையும் முக்கியமான வேலையெல்லாம் நீங்க கொடுக்கும் போது அவன் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன், லைட்டா பொறாமையா இருந்தது, அப்ப கூட பரவாயில்ல, அப்பா பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு சந்தோஷம் மட்டும்தான் பட்டேன். ஆனா ஏன்பா அவனை நீங்க கொலை பண்ணீங்க, அப்ப நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அப்ப என்னையும் நீங்க கொன்றுவீங்க தானப்பான்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே இவனை தள்ளி விட்டுட்டு மூயாங் மினிஸ்டர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த சின்னோட ரூம்குள்ள போய் பார்த்தா, சின்ன இருக்கான்ல, இவர் தேங்காய் எல்லாம் கொடுத்தாருல இளநீ குடிப்பான்ட்டு, அதுக்குள்ள அழகா செடி மாதிரி வளர்த்து வச்சிருக்கான் இவரோட ஞாபகமா. அதை பார்த்துட்டு லைட்டா மூயாங் மினிஸ்டருக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நேரா அங்கிருந்து அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்க மறுபடியும் இந்த பிரின்சஸ் பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஸ்பைய பாக்குறதுக்கு வரா. 2 பேரும் கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கையில வச்சுக்கோயேன், இந்த கார்டு இருக்குல்ல, உனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு சொல்லும், இப்ப பாரு உனக்கு நல்லபடியா பிசினஸ் போகுமான்னு இதுகிட்ட கேக்குறேன்னு ஸ்பைக்கு சொல்லிட்டு அந்த கார்டை தூக்கி போடுறான். நல்லது நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இத பாத்துட்டு பிரின்சஸ்க்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா கார்டோட 2 பக்கத்துலயுமே நல்லது நடக்கும்னு போட்டிருக்கு. அப்போ உனக்கு டபுள் அதிர்ஷ்டம் போல அப்படின்னு சிரிக்கிறான். இத பாத்துட்டு பிரின்சஸும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் அவன் பாட்டுக்கு தனியா போய் குடிச்சிட்டு செடியில இன்னும் பூ கூட முளைக்கலன்னு சோகமா பாத்துட்டு மோயாவை கூப்பிட்டுருப்பான் போல சோக கதையை பேசுறதுக்காக. மோயாவ் எதுக்கடா என்ன இப்ப கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, எனக்கு எவ்வளவு பெரிய சோகம் தெரியுமா, அந்த பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மோயாவை பாக்குறான், என்னடா உன்னை கழட்டி விட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தெரியாதுடா, போன தடவை பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தா, இந்த தடவை கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கா. எதுக்காக என்ன ஒரு பையன் மாதிரி மேக்கப் போட்டு அவ பாக்குறதுக்கு வரணும்? ஒரு வேலை வேற ஏதாவது பழி வாங்குற என்ன எதுவும் வச்சிருப்பாளா, இல்ல ஏதாவது கல்யாணத்துல இருந்து ஓடி வந்திருப்பாளா? எனக்கு நிறைய டவுட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான்லாம் சண்டை மட்டும் தான் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டேன், இந்த காதல் பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோயாவ் கிளம்புறான். என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் படுக்க தனியா புலம்ப ஆரம்பிக்கிறான். இங்க யாழி இருக்கால, ஒரு ஆஸ்ட்ரானமி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பேசினாலே, அவளை மறுபடியும் பார்க்க வந்து சூரிய கிரகணம் என்னைக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் அப்பெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதான், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப். ஆனா அவர் குத்துமதிப்பா இப்படி வருமா அப்படின்னு சொல்ல, இல்ல சார் எக்ஸாக்டா எனக்கு என்னமோ இப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு யாழி சொல்றா. 2 பேரும் ஓரளவுக்கு உட்கார்ந்து கண்டுபிடிச்சு எந்த நேரத்துல எக்ஸாக்டா சூரிய கிரகணம் வரும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. யாழி அடுத்து நேரா கிளம்பி அவ அங்கிள் கிட்ட போயிடுறா. துணை ராஜமாதா இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வரணும், நீங்க அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அங்கிள் பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா பண்ணுவாருன்னு தெரியுது. யாழி அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. மிங்க அன்னைக்கு பார்த்தா காலையில இருந்து மதியானம் வரைய அந்த ரூமையே சுத்தம் பண்ணி வச்சிட்டு இருக்கான். யாழியும் வேலைக்கார பொண்ணும் வராங்க. இந்த ரூமே பார்க்க வித்தியாசமா தெரியுமேன்னு மிங்கு கேக்குறான். அப்பெல்லாம் தெரியலையே, நார்மலா தான் இருக்குன்னு சொல்ல, காலையில இருந்து மாஞ்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன், சாதாரணமா இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு யாழிய பார்த்து கேட்டு, யாழி சாப்பிட்டியா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். வேலைக்கார பொண்ணு பாக்குறா, நீ என்ன எங்க மேடமோட சேர்ந்து சாப்பிடுறது, தள்ளி போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யாழிய தனியா கூட்டு போறா. பார்த்தா கரெக்டா அந்த பாடி கார்டு இருக்காருல, அவர் திரும்ப வந்துடுறாரு. யாழி தனியா அவர் கூட மீட்டிங்கு போறா. மிங்கு பாக்குறான், ஏன்னா அவங்க 2 பேரும் மட்டும் தனியா மீட் பண்ணிக்கிறாங்கன்னு. ஏன் சீனியர் கையெல்லாம் காயமா இருக்கு, எங்க போனீங்க, இது மேலயாவது ஏறினீங்களா அப்படின்னு யாழி கேக்குறா.
பாடி கார்டுக்கு இவளை பாக்கிறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துட்டு இருக்கு. இல்லம்மா, சில கொள்ளைக்காரங்களை பார்த்தேன், அவங்க கிட்ட சண்டை போட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா, ஷூ மாஸ்டருக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களான்னு கேட்க, அவர் மறுபடியும் மலைக்கே போயிட்டாருமான்னு சொல்லிட்டு சீனியர் சொல்றாரு. போயிட்டாரா? அப்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு யாழி சொல்லிருக்கா. ஆமாமா, சந்தோஷம்தான். யாழி, நான் ஒண்ணு சொல்லவா? என்னைக்குமே சீனியர் உன் கூட இருப்பேம்மா. உனக்கு என்னைக்குமே தனிமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நான் உன்னை பாத்துக்கிறதுக்கு இருப்பேன். நான் உன் குடும்பம் உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, என்னாச்சு சீனியர்னு சொல்லிட்டு, எங்க போங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு யாழி அவருக்கு பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறா. மிங்க அங்க வரான். உன் புருஷன் தான் பெரிய இவராச்சே, இவங்க கூட மட்டும் நீ தனியா மீட் பண்ற, இவங்க எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்க, என் புருஷன் பெரிய இவர்னு உனக்கு இப்பயா தெரியுதுல, பார்த்து ஓடி போயிடு, இல்லன்னா அடி வாங்குவேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறா ஓரமா. இந்த என்ன பாடி கார்டு, என்னாலலாம் அவரை ஈஸியா தோக்கடிக்க முடியும்னு சொல்ல, அப்ப போய் சண்டை போடு, ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாழி சொல்லிட்டு இருக்கா. அவரெல்லாம் ஜெயிக்க முடியும், ஒன்னதான் என்னால ஜெயிக்க முடியாதுன்னு மனசுக்குள்ள மிங்க யோசிச்சுட்டு இருக்கான். யாழி அன்னைக்கு வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மோயா வரான். என்னங்க, நாளைக்கு எப்படி தெரியுமா, சூரியன் இருக்குல்ல, அது பகல்லே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு யாழி சொல்றா. அப்படியான்னு மோயாவை பாத்துட்டு இருக்கான். காலைல யாழி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹோட்டல்ல அந்த இடத்துக்கு ஸ்பை வரான். என்ன, உங்க கடைக்கு தான் வரீங்க, அதுக்கே கல்யாணத்துக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, தொப்பி தான் நல்லா இல்லன்னு யாழி சொல்றா. அப்படியா, சரி நான் போய் மாத்திட்டு வரேன். ஆனா யாழி எதுக்கு பட்ட பகல்ல விளக்கோட உட்காந்துருக்கன்னு சொல்லிட்டு கேட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போறான். சூரிய கிரகணம் வர நேரம் வருது. கரெக்டா துணை ராஜமாதாவோட வண்டி பிளான் பண்ண மாதிரி உள்ள வந்துட்டு இருக்கு. சூரியன் திடீர்னு மறைய ஆரம்பிக்க ராஜமாதாலாம் பாக்குறா. என்ன ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாழி கையில ஸ்லிங் ஷாட் எடுத்து அதை வேகமா குதிரை மேல அடிக்க, துணை ராஜமாதாவோட குதிரை தப்பி தவறி ஓடி அப்படி தறிக்கெட்டு ஓட ஆரம்பிக்குது. கரெக்டா துணை ராஜமாதாவோட வண்டி கீழே விழுந்து அவளுக்கும் லேசா கையில அடிபட்டுருது. கரெக்டா யாழி கையில விளக்கோட வெளியே வரா. என்ன துணை ராஜமாதா, வாங்க நான் காப்பாத்துறேன் அப்படின்னு கூட்டு போறா. உள்ள கூட்டு போயிட்டு மருந்து போட்டுட்டு இருக்கா. துணை ராஜமாதா, எப்படிமா கரெக்டா இந்த நேரத்துக்கு பட்ட பகல்ல விளக்கோட சுத்திட்டு இருந்தேன்னு கேட்க, ஜஸ்ட் கேஷுவலா வச்சிருந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. மருந்து போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு துணை ராஜமாதாவும் லைட்டா டவுட்டோடயே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. யாழி பாத்துட்டு இருக்கா. இதுக்கும் மேலதான் வேலையே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யாழி வீட்டுக்கு வரா. நல்லா தூங்கி போயிடுறா. கரெக்டா அப்பதான் வேகமா நம்ம மோயாவும் வரான். தூங்கிட்டு இருக்கவள அப்படியே தூக்கிட்டு போயிட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போயிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.